அமெரிக்க ஜனாதிபதியை பதவியேற்க உள்ள ட்ரம்பை சந்திக்க செல்லும் திரு சிவா அவர்களை பேச. எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இது பாய்ஸ் ஹாஸ்டலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அதுக்காக ஹீரோயின் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. படத்தில் வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்தில் தான் இருக்காங்க. இங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சூதுகவும் 2 அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிரதர், அது நல்ல படமாச்சு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்டு. அதெல்லாம் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க. அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும் போது என்னென்னா, இது ஒரு ப்ரீக்வலாக ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போது கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது 2 பேரலல் ஸ்டோரி. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம், நான் அதுக்குள்ளே வர்றது, நான் வந்து கருணாகரன் அவரோட மீட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன்லாம் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன். ஃபஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்டே ஆரம்பிக்கிறேன். என்னென்னா, தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 படம் 26 படம்னு சொல்கிறாரு. இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பா ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்பராஜ், எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு. பிரதர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க. நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப கண் கலங்கி பேசுனதெல்லாம் பார்த்தேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்மளை கைவிடாது அப்படின்றது தான் சினிமா, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க. அது இன்னொரு ரீசன். நிறைய பேர் சொன்னாங்க சிவியோட படம் பண்ணாது அப்படின்ட்டு, அது எனக்கும் சொன்னாங்க. ஸோ ஆனால் நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் த லவ் தட் யூ ஷோ ஃபார் சினிமா, ஓகேவா? ஸோ அது உங்களை வந்து நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும். அண்ட் என்டர் த ட்ராகன் பார்த்துருப்போம். ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது. ஆனால் ட்ராகன் தான் அவர். அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை, எல்லாம் கரெக்டு தான். ஸோ பிரதர், ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக வந்து நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். அடுத்த படம் வந்து நீங்கள் சொன்னீங்க தர்மம் வெல்லும்ன்ட்டு. நிச்சயமாக தர்மம் வெல்லும். இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், லைஃப்பில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் போகிறது எதை நோக்கி? நிச்சயமாக தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றது தான். நிச்சயமாக அது நடக்கும். ஆனால் அவ்வளோ சொல்லிவிட்டு அடுத்த படத்தில் இவர் இருப்பார் அவர் இருப்பார், நீங்கள் நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அதில் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம வேறு எதனா படம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார், அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள். அவர் வந்து எப்படின்னா, இந்த படத்தை நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோன்னா, நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சார், கிரேட். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதில் வந்துடலாம். எம்எஸ் பாஸ்கர் இருக்கார். அவர் வந்து அப்படி தான் சொல்லவே முடியாது. அவரெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, ஹாய் மச்சான், ஹவ் ஆர் யூ? ஏன்னா நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்துருப்பீங்களா தமிழ் படத்தில், அவர் இன்ட்ரோவே காலேஜ்லேருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படி இருக்கார்ல, டக்குன்னு காலேஜ் பையனாக மாறினா டக்குன்னு மாறிடுவார். அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். அடுத்தது வந்து சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் எப்படின்னா, அவரோட ட்ராவல், அவரோட லைஃப்பை வச்சே நம்ம பல படங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் கற்றுக்கலாம். அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை. அவர் கூட நடிக்கிறேன், ஆமாம் அவர் நல்லா தமிழ் பேசுவார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இதுதான் வரும் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கூட நாங்கள் ஷூட்டிங்கில் பேசுனது தான். ஒருதலை ராகம்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க. 2 வருஷமாக அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா யாருமே வாங்குறதுக்கு இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஷோ வந்து 10 பேர் தான் இருந்தாங்க. 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ட்ராவல். 45 இயர்ஸு. இன்றைக்கி சொல்கிறாரு அடுத்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா, அப்போ சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமாக. நம்மலாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி. இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் இப்படி இருக்காருன்னு வச்சுங்க, ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ்ஸு. நீங்களே டையை பற்றிலாம் பேசுங்க. டை வச்சு ஹேர் ஸ்டைல் மாற்றினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அண்ட் கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. என்னென்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரியில், நீ பாண்டிச்சேரியில் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இதுக்கு தான் வந்திருக்காரு. பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு.
எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கலகலப்பு தான் அவரோட ஃபஸ்ட்டு படம். கலகலப்பில் வந்து அவர் சொன்னார், நம்மலாம் பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் 3 பேர் நாங்கள் கலகலப்பில் ஒன்றா இருப்போம். நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன். யோகி பாபு சொன்னது என்னென்னா, தலைவா நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி அவர் நடித்த படத்துக்கு அவரே போய் பார்க்குறது கூட டேட் இல்லை, அந்தளவுக்கு பிஸியாக இருக்கார். கருணாகரன் அதோட சந்தோஷமான விஷயம்னா 100 படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னார். பிரதர் ஐம் ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட்டு படத்தில் ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் வந்தது, இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும். வெரி ஹாப்பி, குட் லக். அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது கார்த்திக், இந்த படத்துடைய கேமராமேன், எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். நீங்கள் பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணோம், ஆனால் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி, வெரி வெரி டேலண்டட். நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, நிச்சயமாக பண்ணுவீங்க. கவி, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஆர்ட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் அவர் சொன்னார் இல்லை, சூதுகவும் நம்ம சிவி குமார் டீம்னா வந்து எப்படின்னு சாதாரண விஷயம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும். அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் அஸ்வின், உங்களை வந்து இதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். எதாவது ரொம்ப டேமேஜாக எதனா சீன் இருந்தால் பார்த்துங்க, முடிஞ்சிச்சு எல்லாம். அடுத்தது வந்து அருள்தாஸ் சார், இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காரு, டாக்டர் கேரக்டர், எக்ஸ்ட்ரானரி ஹியூமர். அதாவது அவரை சீரியஸாக தான் பார்த்துருப்போம், அவர் சொன்னால் ஹியூமர், ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. அவருக்குள்ளே ஒரு ஹியூமர், ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்கார். நீங்கள் இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமாக, வித் காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் யோகராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்கில். அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் ஏதோ 3 வருஷமாக எழுதுனாங்களாம் இந்த படத்துடைய கதையை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் டைட்டானிக், அவதாரம் எடுத்திருக்காங்க சும்மா. அதில் 3 வருஷத்துக்கு 2.5 வருஷம் கோவிட், அதனால் இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. சும்மா இங்கே நீங்கள் நிற்கிறீங்கன்ட்டு இல்லை, 3 வருஷம் எடுத்தால் நீங்கள் அவதார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2.5 வருஷமாக யாருமே பக்கத்தில் கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால. ஓகே, அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம். ஆனால் வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி அவர் வந்து இப்போ நம்ம சொல்லி தான் ஆகணும், ஏன்னா ஃபென்டாஸ்டிக் லைன் இது. அண்ட் இதோட தர்மம் வெல்லும்க்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அந்த படத்தில் இருக்கனா இல்லையான்னு தெரியல, இப்போதைக்கு இருக்குண்ணா, கண்டிப்பாக இருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே, இதுவே இன்னொரு பயமாக இருக்கு. அண்ட் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு படமே நான் தான் பண்ண வேண்டியது. நாங்கள் ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா, தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டேரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல, அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டேரக்டராக இருப்பார். எப்படி அப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட். இதுதான் உனக்கு வந்து இருக்குது, இதில் வச்சு நீ பண்ணணும், ஆனால் அந்த ப்ராடக்ட்டும் நல்லா வரணும் அப்படின்னும் போது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல். நீங்கள் பேசுறது நமக்கு மட்டும் தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது என்னென்ன மேட்ரு அப்படின்ட்டு. அண்ட் அர்ஜுன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆனால் அர்ஜுன் வந்து அந்த 15 சவரம் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னார்ல, அந்த ஸ்டோரி, அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் அதை வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னார். ஸோ தங்கராஜ் சார், இதை பற்றி இதை கேட்காம 2 பேரும் அந்த சைட் பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்தே டைரக்டர் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து அந்த 15 செவரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க, நான் இந்த சைடு வரேன். ஆக்சுவலாக இந்த படம் ப்ரொமோஷன், ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி. உண்மையாக என்ன, உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, அது உங்களுக்கே தெரியும். அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம்னா வந்து, தலைவா காலிலேருந்து வெயிட்டிங், கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. எப்பா இது நான் படத்தில் நடிக்கிறதோட பெரிய ப்ரெஷராக இருக்கு. நம்ம என்னைக்கு வந்து யோசித்து பேசியிருக்கோம், என்னைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம், இப்படி தான் பேசி தான் லைஃபே ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இது வரைக்கும் எந்த பட ப்ரெஸ் மீட்லேயே வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணும், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிக்கும், படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள், அதே போதும் எங்களுக்கு. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட்டிங். அண்ட் சூதுகம் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறையா விஷயம் சொல்லுவாங்க. சூதுகம் 2 இட்ஸ் எ ஃபன் ஃபிலிம். நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். சார் வணக்கம். நீங்கள் வள்ளல் எனக்கு தெரியும், அது எங்கள் சங்கம் எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரொடியூசர் தான் வந்து டைரக்டருக்கு பண்ணுங்கிறது இல்லை. இப்போல்லாம் ஹீரோக்கள் கார் வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, தொலைஞ்சு போன 15 பவுனை வாங்கி கொடுக்கறது கூட இருக்குது. இந்த படம் ஹிட் ஆனால் ஒருவேளை நீங்கள் பண்ணுவீங்களா? சார் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சிங்க? வள்ளல்னு சொன்னேன். அதை நான் பண்ணும்போது உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் வெளியில் சொல்லவே கூடாதுன்னு தானே சொன்னேன். நீங்களே சொல்லலாமா? ஓகே, அதனால் நம்ம பண்ணுறது வெளியில் தெரியாமல் தான் இருக்கும். அண்ட் அர்ஜுனுக்கு தெரியும் அது என்ன அப்படின்றது. வாழ்த்துக்கள் சார். இல்லை, நீங்கள் கேட்டது என்னோட அவர் ரொம்ப ஹாப்பி. என்னன்னா இப்போ இங்கே ஒரு 15 சவரம், இங்கே ஒரு 15 சவரம், அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. இல்லை, ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உஷார் பாருங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி தங்க எந்த வேலை இருந்தால் அதை போட்டு வாங்கி கொடுத்துடலாம் சார் அப்படின்றாரு. சார் கொஷின் சாருங்க சார், சிவா சார். ஓ
ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு நடிகரை பற்றி சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆகிடுச்சு. ஆனால் உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த சர்ச்சையும் வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்கள் ஏதாவது தாஜா பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை, இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா? ஆமாம், வருத்தப்படுறேன். சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். இல்லை சார், நீங்கள் வருத்தப்படவே வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு, இந்தியா, அதான் நம்ம இந்த எர்த்து கேலக்ஸி, அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்டில் ரேஸில் ஓடிட்டுருக்காரு. அவர் தான் லாஸ்ட்டு, அவர் தான் ஃபஸ்ட்டு. இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகேங்களா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார். ஹீரோக்கு இருக்கு இன்னும் இருக்குது, அவங்க வருவாங்க. இல்லை சார், அதாவது சந்திரசேகர் சார், சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களாவது அவங்க மதர் பார்த்தது நானே பார்த்துருக்குறேன். என்ன கூட சொல்லுவாங்க கர்லிங்கர் அந்த மாதிரி இந்த இப்போ சார் மாதிரி தான் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இப்போ இருக்குமா? ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்தில் ஒருதலை ராகம் மட்டும் இல்லை, பல படங்கள் இல்லை, அவ்வளோ பிரமாதமாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு? சார், அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுத்தாரு சார். அந்த ஐடியாவோட கேரக்டரே அவர் தான். ஸோ கண்ணபிரான்ற கேரக்டர் அவரை வச்சு தான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு. அதை வச்சு தான், அந்த கேரக்டரை வச்சு தான் நாங்கள் இந்த ஃபுல் கதையுமே நாங்கள் வந்து உருவாக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் சார் அவருக்கு. சார் வாகை சார். சார் இல்லை ஒரு செகண்ட். பத்திரிகையாளர் மன்னிக்கவும், அவசர வேலை காரணமாக திரு எம்எஸ் பாஸ்கர் ஒரு எமர்ஜென்சிக்காக கிளம்புறாரு. அவர் மட்டும். எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வணக்கங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சாரி சார். இயக்குனர் ராட்சசன், மார்க் ஆண்டனி, அப்புறம் இந்த குட் பேட் அக்லி, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கீங்க. பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்தில் போச்சு. இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்களே தான் ஸ்க்ரீன் பிளேவும் எழுதியிருக்கீங்களே, இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? சார் அதான் சார், இப்போ நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேனரு, ராட்சசன் பார்த்தா டோட்டலாக ஒரு வேறு ஜேனரு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இது எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க்னு நம்புகிறேன் சார். நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒன்று புதுசாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடாது சார். இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள், படித்த புஸ்தகங்கள், அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள், படங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதை உருவாக்க முடியும் சார். ஸோ இந்த கதைக்கு, இந்த சூதுவமுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் இப்போ யோகராஜா இருக்கட்டும், நலன் சார் டீம் கதிராக இருக்கட்டும், அந்த யோகியாக இருக்கட்டும், அப்புறம் என்னோட நண்பர், என்னோட டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் விவாதிச்சு இதை அதை தாண்டி வந்து சொன்ன இல்லைங்களா, எங்களோட ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பேப்பர் தூக்கி மூஞ்சில் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த சீன் சூதுவம் கிடையாது, இந்த சீன் சூதுவம் கிடையாது. ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட, அது கஷ்டம்னு சொல்ல முடியாது, அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. நம்ம ஒரு பெஸ்ட்டு ஒன்று வர்றதுக்கு வேலை செய்கிற ஒரு ஜாலியும் இருந்தது. பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் படத்தை ரிலீஸ்க்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி வரும்போது ஹைப்பு கொடுக்கறதுக்கோசரம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க. அப்புறமா வாயை பிறந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்கள் படம் எந்த அளவுக்கு இருக்கும்? சார், நாங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். அது எந்த மாதிரி இருக்குன்னு இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்குறது தான் சார் எங்களுக்கு. நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சார் சொல்ல முடியும். அது ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கான சொல்ல முடியும். என்ன சொல்லுவாங்க, மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சியான தீர்ப்பு, முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது சார். வாகை சார், நீங்கள் ஆக்சுவலாகவே அரசியல்வாதி, நீங்கள் நிறைய அரசியல்வாதிகளாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் புதுசாக பார்த்தீங்கன்னா மாநாடுலேருந்து எல்லா படங்கள்லையும் நீங்கள் வந்து புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்களில். இது எப்படி இருக்குது? ஏன்னா இதுவும் ஒரு கட்சி. ஏன்னா சமீபத்தில் விஜய் அவர்களும் தொடங்கியிருக்காரு, அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது? அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்குது? அரசியலை விட்டு உங்களை வெளியில் அனுப்பவே மாட்டுறாங்க, சினிமாவிலும் சரி. ஆமாம், நான் வந்து என்னுடைய எய்மு எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன். அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுககாரன். அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்துலேருந்து ஒரு திமுககாரன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ் பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடைச்சிருக்கிற, நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்குது, அதை நீ பேசினா தான் அதை பேச முடியும். ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும், யோசித்து சொல்லுன்னு சொன்னார். நான் அப்போ சொன்னேன், நான் அடிப்படையிலே நான் ஒரு திமுககாரன்.
அதனால் வந்து பராசக்தி மனோகரா வசனத்தெல்லாம் பேசி நடித்தவன் நான். எனக்காக நீங்கள் வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும், எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன். அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன். இப்போ வந்து சலூன் ஒரு படத்தில் வேறு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி, இதுலேயும் ஒரு அரசியல்வாதி. இது அரசியல்வாதி என்னென்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி, அப்படி தான் நடிச்சிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னால் அதை நான் தவிர்த்து விடுவேன். அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன். அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்ப நடிப்பேன். இதில் வந்து அரசியல்வாதி தான், ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதனால் இதில் நடிச்சிட்ருக்கேன். வேறு கேரக்டரும் நல்ல கேரக்டரும் நடிச்சிட்ருக்கேன். சார் திருக்குமன் சார், இதில் வந்து சூதுகவும் அதெல்லாம் போட்டிங்க, ஆனால் அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடலை? அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பற்றி நம்ம போட்டு தான் அவரை காட்டணுன்ற அவசியம் இல்லை. அதனால இல்லை, ஆக்சுவலாக அவர் படம்னாவே எல்லாருமே குட்டீஸ்லேருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு. அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க. இது வரைக்கும் இதுவும் ஆகலை. அப்படி இருக்கும்பொழுது அவர் பேர் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமாக இருக்கும். போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையுமே. இது வந்து ப்ளஸ் பேக்ட்ராப், அதனால இல்லை. பட் இதுலலாம் வந்து அவர் மிஸ்ஸஸ் சிவா அவர்கள் நடிக்கும் தான் போட்டுட்ருக்கோம். அதில் ஒன்றும் இல்லை. பார்ட் 3 கண்டிப்பாக எடுப்பீங்களா? கண்டிப்பாக பார்ட் 3 எடுக்கிறாங்க. இல்லை 100% இல்லை. ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அர்ஜுன் தான் அந்த ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் வந்து மிஸ்ஸஸ் சிவா சார் அண்ட் இஸ் கேங்கு அப்படியே இருக்காங்க. அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க, எம்எஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பாக இருப்பாங்க, அருள்தாஸ் சார் கண்டிப்பாக அதில் இருக்காங்க. இதோட ஆடடாக வெறும் பாபி சிம்மா சாரும் கண்டிப்பாக அதில் இருப்பாருன்னு நான் நம்புறேன். இன்னும் மேல் தான் அவர்கிட்ட பேசணும். கருணாகரன் தான், அவர் இல்லாமல் சோதுகம் இதுவே கிடையாது, ட்ரையாலஜியே கிடையாது. அதனால் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே இருக்காங்க. இல்லை கண்டிப்பாக இல்லை. இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு டைப்பான ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது, எல்லாமே கார்ப்பரேட் மட்டும்தான் இங்கே படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுக்கிற பொருட்செலவு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு ஹையாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 200 கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கனால இன்றைக்கி 100 கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக ஃபிலிம் எடுக்கிறோம், ஒரு சின்ன படம் எடுக்கிறோம், ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ், நியூ ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற அவங்களோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அதை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஏதாவது ஒரு புல் தேவைப்படுது. ஒரு பெரிய அந்த அவங்க பண்ணுற செலவுக்கும் அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாது. அப்போ இப்போ இன்றைக்கெல்லாம் ஒரு படத்துக்கு 20 கோடி ரூபா பப்ளிசிட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவ்வளோ பட ப்ரொடக்ஷனில் கூட நம்ம அவ்வளோ பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த சோதுகம் 2ன்ற ஒரு டைட்டில் வந்து இப்போ இத்தனை கலைஞர்கள் இது நல்ல கலைஞர்கள் நடித்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்றது தான் என்னோட பாலிசியாக இருக்குது. சார் ஃபஸ்ட்டு வந்து இங்கே சூதுகம் 2 ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் சேதுபதி நடித்தாங்க. ஏன் அவர் இதை போடல? அதை விட கம்ஃபர்ட்டாக வந்து நம்ம சிவா இருக்கிறதுனால போட்டிங்களா, இல்லை அவர் காமெடி வியூஸில் அடிச்சு தூக்கிடுவார், விஜய் சேதுபதி காமெடி அவ்வளோ வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா? அப்படி இல்லை, சூதுகம்லேயே காமெடி பண்ணியிருப்பார் அவர். வந்து வெறித்தனம் அப்போ வந்து காமெடி பண்ணார். இல்லை இவர் வந்து அந்த கேரக்டரே இல்லை. இப்போ வந்து இந்த சூதுகம் 2ல வந்து விஜய் சேதுபதி சாரை ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது. சூதுகம் 2ல வந்து சூதுகம்ல வந்து தாஸ்ன்ற கேரக்டராக விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க. சூதுகம் 2ல தாஸ்ன்ற கேரக்டரும் இருக்குது, குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்குது. ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்குது அதுக்குள்ளே. இது வந்து தாஸ்ன்ற கேரக்டரெல்லாம் விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மிர்ச்சி சிவா சார் நடிக்கலை. இஸ் கேரக்டர் இஸ் என்டர்லி டிஃபரெண்ட். அந்த யூனிவர்ஸுக்குள்ளே இவரும் ஒரு கேரக்டராக உள்ளே வந்திருக்காங்க. சார் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். இப்போ என்னென்னா, இப்போ வந்து
படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பப்ளிக் கொடுத்த விஷயத்தை வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்குது. படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடுது. ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளோ பெரிய ஆளாகவும் ஆக்குறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்டம் வருது, ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடித்தப்போ அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது இன்றைக்கி ரிவ்யூஸ்ன்றது பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும். தினத்தந்தியில் பல மேகசின்ஸ் இருக்கும், ஆனந்தவுடன் இந்த மாதிரி மாலை முரசு இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்திலலாம் பேப்பர் படிக்கிற காலம் டீ கடைக்கு போவோம். அங்கே டீ கடையில் வந்து 10 பேர் உட்காந்து இந்த படம் எது நல்லா இருந்துச்சு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி டீ கடையில் உட்காந்து பேசுகிறது இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து எவால்வேஷன் நான் பார்க்குறேன். எவால்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது. முடியாது. நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றது தான் உண்மை யதார்த்தம். இன்றைக்கி கலா யதார்த்தம் என்னென்னா யூடியூப்பில் போய் யாரையும் பேசாதையோ, ட்விட்டரில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, ஃபேஸ்புக்கில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, வாட்ஸ்அப்பில் யாரையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுதான் நியூ நார்மல். இதுதான் இன்றைக்கி இருக்க உலகம். இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டால் நமக்கு நல்லது. இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா கால வெள்ளத்தில் நம்ம காணா போயிருமே தவிர நம்ம வளர முடியாதுன்றது என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன். நான் இதை மற்றவங்களுக்கு மேலே இது நீங்கள் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல விரும்பலை.